ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிட்டூஸ் ஃபுட் செல்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல் கலை நாயகன் மாதம்பட்டி ரங்கராஜோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டாக்டர் சிவராமன் வீட்டு கல்யாணத்தில் மாதுளம் பழம் பொரியல் பண்ணியிருப்பார். அதை ஒரு இன்டர்வியூவில் அவரே சொன்னது. வாங்க பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் சீசன் 5 குக்கு வித் கோமாளியில் வெங்கடேஷ் பட் சாருக்கு பதிலாக ஜட்ஜாக வராரு. நிறைய புது புது ரெசிபிகள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 30 செகண்டுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்கிற ஒவ்வொரு பொருளும் கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வதக்கணும். மாதுளை முத்துக்களையும் ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மாதம்பட்டி ரங்கராஜோட சமையல் தான் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க, நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பொமக்ரனேட் பொரியல் ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், அல்லது சும்மாவே ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.